ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேசரி தான் செய்ய போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு வீடியோன்ட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்காக நம்ம சேனலில் கேசரி வீடியோ போடுறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாண்டில் வச்சு ரவையை வறுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். அனல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரவையை நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதே பாண்டிலில் டால்டா, அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் திராட்சையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எடுத்துடலாம். இப்போ அதே பாண்டிலில் ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபுட் கலர், நான் எல்லோ கலர் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் பிடிக்கலனா இந்த இடத்துல குங்குமம் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம வறுத்த ரவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கங்க. கட்டி இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கிளறப்ப நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரவை வந்து நல்லா குக் ஆகிட்டுக்கப்புறம் தண்ணிலாம் ட்ரை ஆயிரும். நல்லா தண்ணியில் இழுத்துக்கிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரவை வந்து ஆஃப் ஆயில் தான் வந்திருக்கு. தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ரவை. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறுனா தண்ணி மாதிரி ஆகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமா திரும்பணும் கெட்டியாகவே ஆகிடும். நல்லா கிளறிக்கோங்க. அந்த கட்டியெல்லாம் கரெக்டாக நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். பாதாம், வெள்ளரி விதையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சாப்பிட்றப்ப நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறது, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், ஒட்டவே இல்லை கரண்டியில்.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே பாதாம் கொஞ்சமாக வெள்ளரிவதையும் போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.